துருவம் அறக்கட்டளையின் வளர்ச்சி பணிகள் சார்ந்த வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அந்த வகையில் அடுத்த கட்ட பதிவாக இங்கு மெய்ப்பாடு அடைய போகின்ற கட்டுமானங்கள் உள்ள என்ன மாதிரியான செயல்பாடுகள் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு பகிர்தல் உங்களோடு விளக்கமாக இந்த வீடியோ பதிவில் காண்பிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் எந்த இடத்துல வருது அப்படின்னு இதற்குண்டான வேலைகள் ஒவ்வொன்றாக துவங்கி நடந்துகிட்ருக்கு. இந்த பணிகள் மேலும் சிறப்பாக உணர்த்தப்பட்ட உணர்த்தல்களில் நடக்க வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கேட்டு உங்கள் உணர்வுகளையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழங்குவீர்களாக. அதாவது இதுதான் நம்ம ஊருக்குள்ளே இந்த துருவம் நிலப்பரப்புக்கு வர பாதை. முன்னமே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சர்வே கல்லுக்கும் இதுவும் இதோட நம்ம இடம். இதிலேருந்து பாதைக்காக ரோடுக்காக நம்ம இடம் விட்டுட்டு இந்த வேலியை போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, இங்கே நம்ம என்னென்ன மெய்ப்பாடுகள் இங்கே உள்ள கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தகவலை உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. இந்த இரண்டு கல்லுக்கு இடைப்பட்ட இடம்தான் நுழைவாயில் இதுதான், இங்கே தான் வரப்போகுது. இப்போதைக்கு நம்ம வலை போட்டு மூடியிருக்கோம். அதாவது இந்த நீளம் முழுவதும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்பட்டு இங்கே ஒரு பெரிய நுழைவு வாயில் அமைச்சு இது வழியாக மக்கள் உள்ளே வர்றதும் கான ஏற்பாடு. இதோடைய தொடர்ச்சியில் அந்த கடைசியில் இருக்கிறது அங்கே ஒரு நுழைவாயில். அந்த நுழைவாயில் பெரு வாகனங்கள், அதாவது இந்த கட்டமைப்புக்காக வரக்கூடிய லாரி, அப்புறம் உள்ள விவசாயத்துக்கு வரக்கூடிய டிராக்டர், இந்த மாதிரியான பெரிய வாகனங்கள் வருவதற்கான ஒரு சாலை இங்கே நம்ம இதனுடைய பக்கவாட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கும் ஒரு பெரிய கதவு இங்கே போடப்பட இருக்குது. இது ஒரு நுழைவாயில். இதிலிருந்து இதுதான் ஒரு பெரிய 15 அடிக்கு உண்டான சாலை. பெரு வாகனங்கள் இது வழியாக நுழையிறதுக்கு இங்கே இந்த பாதை அமைக்கப்படுது. இதில் தான் அந்த நுழைவாயில் அங்கே இருந்து உள்ளே போகிறது. இப்போ நம்ம முதல்ல அந்த வேலிக்கு வெளிப்புறமாக இருந்து உங்களுக்கு நான் அதை விளக்கம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் இருக்கிறது வேலிக்குள்ளே. இப்போ இந்த நுழைவு வாயில் சொன்னது இந்த இடம். இது அடுத்த நுழைவாயில் அந்த மூலையில் இருக்குது. இப்போ இந்த நுழைவு வாயிலிருந்து இதற்குள் மெய்ப்பாடு அடைய போகின்ற செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வளர்க்குறேன். இப்போ இந்த நுழைவாயிலுடைய வாசல்லிருந்து நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதிலிருந்து ஒரு பாதை, ஒரு 10 அடிக்கு பாதை. இது வாகனங்கள் போகிறதுக்கு இல்லை, மனிதர்கள் நடக்கிறதுக்கு மட்டும்தான், மக்கள் வர்றவங்க நடந்து போகிறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த நுழைவாயில் நுழைஞ்சு இந்த இடது பக்கமாக திரும்பும்போது இங்கெல்லாம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் இது. அதாவது கார் பார்க்கிங், இடது அப்புறம் வலது, இந்த 2 பக்கமும் வாகனங்கள் நிறுத்திட்டு இங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம்னா, நடந்து இங்கே முழுமையாக எல்லாமே மரங்கள் நடப்படும். இதில் நடப்பட்டு இந்த ஒரு 10 அடி பாதை நேராக இதில் நடந்து போகிற மாதிரி. இதில் இந்த கார் பார்க்கிங்க்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு நீர்நிலை, அதாவது ஒரு பெரிய குளம் மாதிரியான ஒரு ஏற்பாடு இந்த இடத்துல. இப்போ இந்த கல்லெலாம் இந்த நிலத்தோட உரிமையாளர் அவருக்கு வறுமை வரும்போது இந்த நிலத்தில் உள்ள மண்ணையே எடுத்து விற்று அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க போல். அதனால் இதில் இந்த கிணறு, நம்மளுடைய கிணறு அதுவும் அங்கே இருக்குது. அந்த கிணறு பறிக்கும் போது அதில் வந்த கற்கள் எல்லாம் இங்கே போட்டு இதை நிரப்பி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இதை சமன்படுத்தி இந்த 20 அடி கார் பார்க்கிங் போக அடுத்தது இந்த இடத்துல ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு குளம்
நீர்நிலை இதை இங்கே நிர்மாணிக்கிறதுக்கு திட்டம். இதற்கு நேர் எதிர்க்க இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா முதல் கட்டுமானமாக இந்த இடத்துல ஞானக்கல்வி அப்படின்றதுக்காக, அதாவது பிள்ளைகள் கற்கிறதுக்காக ஞானக்கல்வி கூடம்னா ஒரு எல்லாரும் கூடுற இடம் தான் கூடம் சொல்லுவோம். அதனால் இது ஞானக்கல்வி கூடம் இந்த முதல் கட்டடமாக இங்கே வரும். அதுக்கு அடுத்த ஒரு கட்டுமானமாக சமையல் கூடம். இங்கே வர எல்லோருக்குமே சமையல் செய்து பரிமாறக்கூடிய சமையல், அதாவது கிச்சன் டைனிங் ரெண்டும் சேர்த்து சமையல் கூடம், சாப்பிடும் இடம் ரெண்டுமே சேர்ந்து அடுத்த கட்டடமாக இங்கே நிர்மாணிக்கும். அதாவது முதல் கூடம் வந்து ஞானக்கல்வி கூடம், அடுத்தது உணவு கூடம், அதுக்கு அடுத்ததாக கர்ப்பிணிகளுக்கு, அதாவது கர்ப்பவதிகள் வந்து 1 மாதமோ 3 மாதமோ இங்கே தங்கலாம். மருத்துவத்துக்கு இல்லை, கர்ப்பிணிகளாகவே இங்கே மருத்துவத்துக்கு தான் எல்லாருக்கும் நினப்பு போகும். மருத்துவம் அல்ல, இது ஒரு நல்ல மனநிலைக்கு, அவங்க கருவில் வளரக்கூடிய சிசு ஞான குழந்தையாக வரணுன்ற உணர்வு நிலையில் இந்த சூழலில் இருந்து அவங்க இங்கே உள்ள வேலைகளெல்லாம் செஞ்சு அந்த உணர்வோடு தினமும் இந்த இயற்கை சூழலையும் இங்கே உள்ள வேலைகளையும் பார்த்துக்கிட்டு நல்ல உணர்வில் அவங்க விருப்பப்படி எத்தனை மாதத்துக்கு தங்கி இருக்கக்கூடியதுக்கான ஞான குழந்தை கூடம் அப்படின்ற ஒரு கட்டுமானம் இங்கே இருக்கு. இதுக்கு எதிர்க்க அப்படியே இந்த குளம் சொன்னேன் இல்லையா, இந்த குளத்துக்கு அடுத்ததாக ஆரோக்கிய மனை, துருவம் ஆரோக்கிய மனை. என்னது ஆரோக்கிய மனைன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நம்ம தான் எந்த மருந்தும் இல்லாமல் தானே நம்ம இங்கே உடல்நல வழிகாட்டுதல்களை இது வரைக்கும் வழங்கிட்டு இருக்கோம், 6வதுலேயும் துருவம்லேயும். அதனால் மருந்து தானே மருத்துவமனைன்னு சொல்லலாம். இங்கே மருந்தே இல்லைன்னும் போது எதுக்கு மருத்துவமனை? இது ஆரோக்கிய மனை அப்படின்ற ஒரு கட்டுமானம் இந்த இடத்துல இருக்கு, இங்கே நிர்மாணிக்கப்பட இருக்கு. இதுக்கு அடுத்ததாக ஆரோக்கிய மனைக்கு அடுத்ததாக ஒரு தியான மண்டபம் அப்படி வரும். தியான மண்டபம்ன்றதும் அடுத்த கட்டடமாக நிர்மாணிக்கப்பட இருக்கு இந்த இடத்துல. இது உள்ள நுழைஞ்சோடனே வலது பக்கம் இப்படி மெய்ப்பாடு அடக்கூடிய ஒரு கட்டடங்கள் இங்கே வந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் நான் சொன்னதுபடி ஞானக்கல்வி கூடம், அடுத்தது உணவு கூடம், அடுத்தது மக்கள் வந்து தங்கி இரவு தங்குவதற்கான ஒரு கூடம், அது வந்து தங்கும் கூடம். அதுக்கு டார்மெண்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிலத்தில் டார்மெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பொதுவான இது, அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தலாம், தங்கலாம், இரவு இளைப்பாறலாம், அந்த மாதிரியான ஒரு கூடம் இங்கே வரும். அந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓய்வெடுக்க, உரையாடல் நிகழ்த்துவதற்கான திறந்த வெளி சத்சங்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம், அங்கே கூடுறதுக்கு உண்டானது. இது எல்லாமே இந்த முன்னர் இருக்கக்கூடிய 2 ஏக்கரில் நிர்மாணிக்கக்கூடிய மெய்ப்பாடு அடைய போகின்ற கட்டுமானங்களை பற்றி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதற்கு அடுத்ததாக நான் இதில் சொன்னபடி ஒரு அகத்தியர் கூடம், அதுக்கு பெயர். அது வந்து தியானம், யோக பயிற்சி, இப்படியான வகுப்புகள்லாம் இங்கே நடத்துறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே வரும். இன்னும் இது போல் மெய்ப்பாடு அடையக்கூடிய கட்டுமானங்கள் இங்கே ஒவ்வொன்றா வர இருக்கு. அதுதான் இது எல்லாமே. இதில் அந்த கிணற்று பகுதி, அதன் பிறகு இருக்கக்கூடிய 6 ஏக்கரில் இந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய 4 ஏக்கர் தான் விவசாயம். இது இப்போ இந்த பக்கத்தில் நடக்கிறது பக்கத்து நிலத்தில் உள்ளவங்களை வருது. இப்போ அங்கே நாற்று நடக்கூடிய வேலைகள் நடந்துட்டுருக்கு. இது நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஏக்கரில் இங்கு வரக்கூடியவர்களுக்கான உணவு, நஞ்சில்லாத உணவுகள், இங்கேயே உணவு உற்பத்தி, தானியங்கள் உற்பத்தி, காய்கறிகள், பழங்கள், அரிசி வகைகள் எல்லாமே விவசாயத்துக்காக ஒதுக்கப்பட்டது அந்த 4 ஏக்கர். அதன் பிறகு அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய 2 ஏக்கரில் முழுக்க மரங்கள் தான். எல்லா இடத்துலையுமே மரங்கள் தான். எல்லா இடத்துலையுமே மரங்கள் நிரம்பி ஒரு காட்டுக்குள்ளே நம்ம இருப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இங்கே உருவாக்கணும். இப்போ இந்த பாதை அமைப்பு, இப்போ இந்த ஜேசிபியில் வேலை நடந்துகிட்ருக்கு, இந்த சமன்படுத்துறது. அதன் பிறகு இந்த கிணத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு, அங்கேயும் ஃபென்சிங் போட்டிருக்கு. ஏன்னா இங்கே பக்கத்து நிலத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து
கிணத்துக்கு யாருமே ஃபென்சிங்கோ சுற்றி வேலிகளோ போடுறதில்ல. அது பாட்டுக்கு இருக்குது. 90 அடி 100 அடிக்கு மேலே உள்ள பெரிய கிணறுகள்லாம் இருக்குது. ஆனாலும் அவங்க அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதில்ல. இங்கேயே நம்ம பண்ணுறோன்னா, இங்கே நீங்கள்லாம் வரும்போது, குடும்பத்தோடு வரும்போது பிள்ளைகள்லாம் வருவாங்க இல்லையா, அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்புக்காக அதை சுற்றி வேலி போட்டு அந்த கிணற்றுக்குள்ளே நல்லா பூச்சிகள் செய்து, நீர் ஆதாரம் தானே இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த வேலைகளும் நடந்துட்டுருக்கு. இப்படி இந்த மெய்ப்பாடு அடையக்கூடிய செயல்கள் இங்கே ஒவ்வொன்றா வர இருக்குது. அதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. அதே போல் இந்த வேலியை சுற்றியுமே மரங்கள், தாவரங்கள், ஒரு 10 அடிக்கு ஒரு மரம், எல்லா விதமான மரங்களும். அதே போல் அந்த பெரிய வாகனங்கள் வரக்கூடிய நுழைவாயில் சொன்னேன் இல்லையா, அதில் எல்லாமே பூ வகைகள் சார்ந்த மரங்களாக அங்கே வைப்பதாக திட்டம். அதாவது பன்னீர்பூ, மகிழம்பூ, கொன்றை, இப்படி உள்ள நீங்கள் நடந்து வந்தீங்கன்னாவே பூக்கள் சிந்தி இருக்கிற பாதையில் நீங்கள் நடப்பது போல் நம்ம எல்லோருமே அப்படி இருக்கணும். அந்த ஒரு உணர்த்தலில் இங்கே செயல்பட்டுருக்கோம் ஒவ்வொன்றும். இந்த செயல்பாடுகள் எல்லாமே மெய்ப்பாடு அடைய வேண்டும் என்று இறையருளும் குருவருளும் நமக்கு எப்பவும் துணை இருக்கும். அதோடு உங்களோட வாழ்த்துக்களும் எங்களுக்கு மெய்ப்பாடு அடைய ஒரு முக்கியமான உணர்வு நிலையாக அமைய வேண்டும். இப்போ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதன்படி இங்கு மெய்ப்பாடு அடைய வேண்டிய செயல்களுக்கு ஆகும் செலவுகள், இது என் ஒருவனால் நடக்க மட்டுமே முடியாது. உங்கள் அனைவரோடும் சேர்ந்து இது நிகழ வேண்டும் என்ற விருப்பம். இந்த காணொளியை பார்ப்பவர்கள், கேட்பவர்களுக்கான ஒரு வேண்டுதல், கோரிக்கை. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு ஒவ்வொன்றாக நடைபெற்று முழுமை பெற இறையருளும் குருவரும் துணை நிற்க இதற்குண்டான நிதி அந்த பணம் முடிச்சு இறைவன் நேரடியாக வந்து ஒரு மூட்டையாக முடித்து என் கையில் கொடுக்க போகிறது நடக்க போகிறதில்ல. அது நமக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது நிகழும், நடக்கும், முழுமையாக நிறைவு பெறும். எப்படி? இறைவன் மனிதர்கள் மூலியமாக தான் இதை செயல்படுத்துவாங்க. மனிதர்களுக்கு மனிதர்களால். அப்படி தானே நம்மோடு வாழ்ந்த சித்தர் பெருமக்கள், இறையியலாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையை அழகாக நெறிப்பட்ட வாழ்க்கையை வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மெய்யியல், இறையியல், நெறிப்பட்ட வாழ்க்கை, நெறி என்ற ஒரு ஒழுங்கு, இதிலெல்லாம் நம்ம வாழ்கிறதுனால தான் இந்த பாரத தேசம் இவ்வளவு சிறப்பாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன்படி இந்த மெய்ப்பாடுகள் அடைய வேண்டிய இந்த பணிகள் நடப்பதற்குண்டான நிதி தேவைப்படுகிறது. இது எனக்கு உணர்த்தப்பட்டது. இது எங்கேயும் நான் கடன் வாங்க போகிறதில்ல, கடன் வாங்கவே கூடாது என்பது ஆழமாக, நான் மட்டும் இல்லை, யாருமே கடன் வாங்கக்கூடாது. ஆசையில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலையில் செயல்படவும் கூடாது. இது எல்லாமே ஒரு அழகான போக்கு. இறைவன் வழி நடத்துவது, குருமார்களும் மகரிஷிகளும் இறைவனும் நிகழ்த்தக்கூடியது. மனிதர்களுக்கு மனிதர்களால் எனும்போது இதற்கு உண்டான நிதி பங்களிப்பு மற்றும் இந்த செயல்பாடுகளுக்கான எப்பேற்பட்ட பங்களிப்புகளாக இருந்தாலும் நீங்கள் அதை துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைக்கு வழங்கி இந்த பணியை, இந்த செயல்பாடுகளை மெய்ப்பாடு அடையச் செய்ய வேண்டியது உங்கள் அனைவரின் பொறுப்பு. அதற்குண்டான வழங்கல்கள் எப்படி வழங்க வேண்டும் என்ற நிதி வழங்கல்கள்
வழங்குவதற்கான வங்கி விவரங்கள் இதில் வழங்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த வீடியோ பதிவின் கீழ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வங்கி விவரம், செலுத்த வேண்டிய ஜிபே எண் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு நீங்கள் அளிக்கும் நிதிக்கு வருமான விலக்கு சான்றிதழ், அதாவது ஃபார்ம் 80G அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த துருவம் அறக்கட்டளை என்ற அமைப்பு அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு அதன்படி தான் இது செயல்பாடுகள் நடத்திருக்கு. நான் சுதந்திரமாக செயல்படுவதற்கு உண்டான முறையில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி நீங்கள் வழங்கும் நன்கொடைகளை இந்த வங்கியில் வழங்கி உங்களுக்கு வருமான வரி சான்றிதழ் தேவைப்படும் எனில் அதையும் நீங்கள் கோரினால் அதுவும் உடனே வழங்கப்படும். அதன்படி உங்கள் நிதிகளை வழங்கி இந்த செயல்கள் சிறப்பாக நடைபெற உங்கள் பங்களிப்பாக உங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இந்த துருவம் அறக்கட்டளை மேன்மை பெற்று இங்கு எல்லோரும் அவ்வப்போது கூடி வாழ்வியல், மெய்யியல், உடலியல், உணர்வியல் நெறிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை உருவாக்குவோம். நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி.